ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய திருக்கல்யாணம். ஸோ முருகரோட திருக்கல்யாணம் அன்னைக்கு என்னென்னலாம் ப்ரிப்ரேஷன் எங்கள் வீட்டில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. அதுதான் விலாகு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாங்கள் சத்து மாவு கஞ்சி எல்லாருக்குமே காலம்பரை எழுந்த உடனே இதுதான் எல்லாருக்குமே கொடுப்போம். வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது. ஒரு 37 பொருட்கள் போட்டு நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி அதை எல்லாருக்குமே கொடுப்போம். ஸோ அதுதான் ப்ரிப்பரேஷன் ஆயின்ட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பார். ஸோ அதுக்காக பருப்பு, அதுலேயே உருளைக்கிழங்கும் பீல் பண்ணி போட்டுருவோம். இது பட்டர் பீன்ஸும் தனியாக வேக போட்டாச்சு. சாம்பார்லேயே நாங்கள் உருளைக்கிழங்கு போட்டதுனால இந்த பட்டர் பீன்ஸும் அந்த உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு கிரேவி பதத்தில் நாங்கள் சமைச்சிடுவோம். அதுக்கு அடுத்தது பாயசம். ஸோ ஆச்சி பாயசம் மிக்ஸ் தான். நாங்கள் எந்த விசேஷம் வந்தாலும் ஆச்சியில் பாயசம் மிக்ஸ் வாங்கி வெறும்னே பால் வாங்கிட்டு அதை தண்ணி விடாமல் காசிட்டு இந்த ஆச்சி மிக்ஸை போட்டு நம்ம பாயசம் ரெடி பண்ணிவிடுவோம். சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே அல்ட்டியாக இருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் தனியாக ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்ந்தாவாட்டி எல்லாமே கலந்து விட்டுட்டு கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள் போட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் அதில் தூவி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. பட்டர் பீன்ஸ் வித் பொட்டேட்டோ அண்ட் பாயசம் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு சூப்பராக டைனிங்க்கு வந்தாச்சு. ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. எந்த விசேஷமாக இருந்தாலும் நாங்கள் ஆச்சி பாயசம் மிக்ஸ் வாங்கி இந்த மாதிரி பாயசம் ரெடி பண்ணிவிடுவோம். சூப்பராக ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குடிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சூப்பரான சாம்பாருங்க. முருகருடைய அருளால் ரொம்பவே சூப்பராக ஒரு மாதிரி அந்த எல்லா குக்கிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக சாம்பார் மட்டும் வேறு லெவலில் இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி ஹோட்டலில் வைக்கிற மாதிரி இருந்தது சாம்பார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் தேங்காய் துருவல் போட்டு ஒரு பொரியல் மாதிரி ரொம்பவே கல்யாணத்துக்கு அருமையான ஒரு டிஷ்ஷஸ்லாம் எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தது. ஸோ பாருங்கள், கேரட் பீன்ஸ் பொரியல் தேங்காய் துருவல் போட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சாம்பாருக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்பவே அல்ட்டியாக இருக்கும். அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லார் வீட்லேயுமே திருமண முருகருடைய திருக்கல்யாணம் அப்போது ரொம்பவே இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் தான் போயின்னு இருக்கோம். ஸோ இது உளுந்து அரைச்சாச்சு வடைக்காக. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வெறும் இஞ்சி மட்டும் போட்டுட்டு அண்ட் மிளகு இடித்து போட்டுட்டு அண்ட் சீரகம் இதையும் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு நம்ம மெதுவடை பண்ணோன்னா நல்ல ஒரு பஃபியாக சூப்பராக நல்ல ஒரு மேலே கிறிஸ்பியாகவும் ரொம்ப நல்லாவும் வந்துடும் வடை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் மசால் வடைக்கு மட்டும்தான் வெங்காயம், பச்சை மிளகாய் அண்ட் இஞ்சி இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். உளுந்த வடைக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுவோம். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான ஸ்டைலில் எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக இருந்ததுங்க. சாதமும் வடித்தாச்சு. ரொம்பவே நாங்கள் எப்பயுமே குக்கரில் சாதம் வைக்க மாட்டோம். நாங்கள் சாதத்தை வடித்து விட்டுடுவோம். ரொம்பவே நல்லா இருந்தது. சாதம் பாருங்கள், நல்லா உதிரியாக பூ மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும். அன்றைய பொழுது முழுக்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஏன்னா நம்ம இந்த 7 நாளுமே ரொம்ப பக்தியாக முருகருக்காக இந்த 7 நாள் விரதம் இருக்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. டெய்லி காலம்பரை எழுந்த உடனே முருகர் கோவிலுக்கு நம்ம கிளம்பிடுவோம் 7 நாளுமே. ஸோ டெய்லி கிளம்புறதுனால அது என்னவோ வீடே ஒரு பக்திமயமாக இருக்கிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த எனர்ஜி நம்மளுக்கே கொடுக்கும். காலம்பரை எழுந்துக்கிறது, நம்ம டெய்லி கோவில் போனோம், அந்த அந்த நினப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா மற்ற நாட்களில் நம்ம அந்த மாதிரி போக மாட்டோம். வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் நம்ம கோவில் கிளம்பிடுவோம். ஃப்ரைடே மட்டும்தான் நம்ம கோவில் கிளம்புவோம். டெய்லியெல்லாம் நம்ம கோவில் கிளம்ப மாட்டோம். ஸோ டைனிங்க்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. முதல்ல சாதம் வடித்தாச்சு. அதுக்கு அடுத்தது பட்டர் பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ வடையும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது கேரட் பீன்ஸ் பொரியல்.
அதுவுமே பாருங்கள் அல்ட்டியாக சூப்பராக இருக்குங்க, நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பாயசம் ரெடி ஆகிடுச்சி. இதுவுமே அமிர்தம் மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் இந்த மிக்ஸ் போட்டு இந்த பாயசம் ரெடி பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அதுவுமே வேறு லெவலில் சூப்பராக இருந்ததுங்க. ஒரு கோவிலில் சாப்பிட்ற பிரசாதம் மாதிரி எல்லாமே அமைஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது எல்லா வடையும் எங்கள் அம்மா வந்து சுட்டெடுத்துட்டாங்க. சூப்பராக எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் என் பாப்பா வந்து ரொம்பவே பக்திமயமாக முருகரை வந்து வணங்கிட்டு இருந்தா. ஸோ பூஜை ரூமில் வந்து ஏன்னா டெய்லி அவங்க தான் வந்து காலம்புரை எல்லாரையுமே வந்து ஒரு 5:30க்கே எழுப்பி விடுறது. எல்லோரும் எழுந்திருங்க கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு ஒட்டு மொத்தமாக குரூப்பாக நாங்கள் வந்து ஃபேமிலியோடு கிளம்பிடுவோம் கோவிலுக்கு. ஸோ இந்த டெய்லி இந்த 7 நாளுமே எங்களுக்கு பயங்கர வைபாக இருந்தது. சூரசம்ஹாரம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு த்ரூ அவுட் த டே நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஈவினிங் சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே தான் நம்மளால் வந்து முருகருக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் படைச்சிட்டு கோவில் போகணும். பாருங்கள், இப்படி தான் திருக்கல்யாணத்துக்கு முருகரை அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன். வள்ளி தேவசேனா நல்லா அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக. ஆனால் எங்கள் அம்மா இல்லை, மாலை மாதிரி போட்டு விட்டுடு, இப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஸ்டைலில் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு மாலை மாதிரி போட்டு விட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த விளக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலுங்க, சிறுவாபுரியில் வாங்கின விளக்கு. அண்ட் இந்த வேல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், திருத்தணியில் வாங்கினது. எனக்கு ரொம்பவே பிடிச்சமானது இந்த விளக்கும் அந்த வேலும். வேல் வந்து திருத்தணியில் வாங்கினதுனால ரொம்பவே ஸ்பெஷலாக நான் வாரம் வாரம் வந்து பால் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவேன். ஸோ இப்படி தான் படையல் போட்ட முருகருடைய திருக்கல்யாணத்துக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் அண்ட் பட்டர் பீன்ஸ் பொட்டேட்டோ ஃப்ரை, வடை அண்ட் கேரட் பீன்ஸ் பொரியல், பாயசம். இதுதான் கல்யாணத்துக்கு திருக்கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் ரெடி பண்ண விசேஷம். ஸோ சூப்பராக போச்சுங்க. முருகருக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா அந்த 7 நாட்களுக்குமே எங்களுக்கு ரொம்ப பக்திமயமாக திருப்தியாக எங்களை அந்த நாட்கள் முழுதும் வச்சிட்டு இருந்தார். அந்த ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மனை வேண்டிட்டு இந்த நாட்கள் முழுதும் எங்களுக்கு நல்லபடியாக உங்கள் ஆசிரியர்களோடு போனோம் அப்படின்ட்டு நாங்கள் வேண்டினோம். அதே மாதிரி தான் எனக்கும் வந்து இந்த டேஸ் ஃபுல்லாகவே அமைஞ்சுது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக அமைச்சு கொடுத்தாங்க. முருகருக்கு நன்றி. அண்டு எங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த டே இந்த மாதிரி வந்து கோவில் போகிறதுனா அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ தீபார்த்தனெல்லாம் முடிஞ்ச வாட்டி நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தலைவாழை இலை போட்டு நாங்கள் வந்து எல்லாமே சாமிக்கு படைச்சதெல்லாம் நாங்களும் வச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ நான் தான் பரிமாறிட்டு இருந்தேன். ஸோ இந்த சமையல் முழுக்க எங்கள் அம்மா தான் வந்து அவங்க கைவண்ணத்தில் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் ஏதாவது சாமி நாட்கள் வந்துச்சுன்னா A to Z அவங்க தான் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அதனால் அவங்களே எல்லாமே பண்ணாங்க. ஸோ நான் வந்து முருகருக்கு இலை படைச்சிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதை தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம். இந்த அதாவது திருக்கல்யாணம் மட்டும் இல்லாமல் என்னென்ன விசேஷம் வருதோ அப்போல்லாம் வந்து நாங்கள் 5 பேருக்கு எங்களால் முடிஞ்சது என்னவோ அதை நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது கோவில் கிளம்பி போயிட்டோம். ஸோ கோவில் போன உடனே அப்பா வேறு லெவலுங்க, பயங்கர சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வெஹிக்கல் நிறுத்துறதுக்கு கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு கூட்டம் பயங்கரமாக இருந்தது. பார்க்கும் பொழுதே ஒரு மாதிரி மெய் சிலுத்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு நான் வாடிக்கையே இவங்கக்கிட்ட தான் பூ வாங்கிட்டுருப்பேன். ஸோ அவங்க தான் சொன்னாங்க ரொம்பவே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே நுழைஞ்ச வாட்டி ஒரு மாதிரி பயங்கர அந்த முருகருடைய ஆசி வந்து அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. பாருங்கள், எல்லாருமே வந்து வெஹிக்கிள் நிறுத்துறதுக்கே இடம் இல்லை. ஸோ எல்லாருமே உள்ளே போன வாட்டி அவ்வளோ கூட்டம், நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஏன்னா திருக்கல்யாண மண்டபத்தில் ரொம்பவே வந்து கூட்டம் வந்து அலைமோதுச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா பயங்கர கூட்டம் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் வந்து
அங்கே நிற்கும் பொழுது ஒரு ரொபாட்டிக் மாதிரி ரோபோ மாதிரி நின்றுட்டு இருந்தோம். எங்களால் ஒரு கையசைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. எப்படி நின்னமோ அதே மாதிரி என்னோடய தம்பியை கோஇன்சிடெண்ட்டாக நாங்கள் அங்கே வந்து மீட் பண்ணோம். ஆக்சுவலாக இவரை வந்து ரொம்ப சீக்கிரத்தில் பார்க்க முடியாது என்னோடய தம்பியை. ஸோ இது வந்து கோஇன்சிடெண்ட்டாக மீட் பண்ணோம். அவரும் வந்து வந்துட்டு இருந்தார். ஆக்சுவலாக அடிக்கடி வந்து திருப்பதிக்கு போகிற ஒரே ஆள் என்னோடய தம்பி. ஸோ அவர் வந்து பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சுங்க. அவர்கிட்ட கொஞ்சோண்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் அவர் கூட பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது போயிட்டு திருமண வைபவத்தில் போயிட்டு நாங்களும் சேர்ந்துட்டோம். இப்படி எவ்வளோ கூட்டம் பாருங்கள், நான் காட்டுறேன். அவ்வளோ கூட்டங்க. நாங்கள் போன வாட்டி ஃபுல்லாக திரை வச்சு மூடிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னும் அது திருக்கல்யாணம் அந்த இதுவுக்கு ஓப்பன் பண்ணலை. அதுக்கு அடுத்தது நாங்கள் போயிட்டு ஒரு 1/2 hour கழித்து அதுக்கு அடுத்தது தான் அந்த திரையையே எடுத்தாங்க. எடுத்த வாட்டி முருகரை பார்க்கணுமே, அவ்வளோ அழகுங்க. கொள்ள அழகு கொட்டி கிடந்ததுன்னு சொல்லலாம். பார்க்க 2 கண்ணு பத்தலை, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அண்டு கோவிலை சுற்றியும் ரொம்பவே ஒரு மாதிரி சூப்பர் வைப்பில் இருந்ததுங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. என்னவோ கோவிலுக்கு போயிட்டால் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ அடிக்கடி கோவில் போனோன்னு எங்கள் பாப்பா சொல்லிகிட்டு இருந்தா, இனிமேல் வந்து டெய்லி கோவில் போகலாமா அப்படின்ற மாதிரி. அவளுக்குமே அவ்வளோ ஆசை வந்துருச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக அந்த 7 நாட்களுமே நாங்கள் கோவில் போனதுனால அவளுக்கு அந்த வைப் வந்துடுச்சு. சரி டெய்லி கோவில் போகலாமாம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஆக்சுவலாக நாங்கள் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே வந்து கோவிலுக்கு கிளம்பிடுவோம். ஸோ இது டெய்லி போகும்பொழுது இது ஒரு பழக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ அதை தான் எங்கள் பாப்பா வந்து எங்கிட்ட கன்வே பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முருகருடைய திரையை எடுத்தாங்க பாருங்கள். அவ்வளோ அழகுங்க. எவ்வளோ அழகுனா எனக்கு கண்ணு 2ம் பத்தலை. எல்லாருமே அவ்வளோ அரோகரா 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரையை எடுத்த உடனே எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே அரோகரா அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சத்தம் எழுப்பிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த அரோகரா கேட்டவுடனே ஒரே கூஸ்பம்ஸ் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு வைப்போடு வந்து பக்தர்கள் எல்லாருமே நாங்களும் கூட சேர்ந்து ஃபுல்லாக அரோகரா அரோகரான்ட்டு வந்து நாங்களும் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ பாருங்கள், திருமாங்கல்யத்தை எடுத்து முருகராண்ட வச்சு வள்ளி தேவசேனாவுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ செம்ம சந்தோஷங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பக்தர்களும் வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருமண கிட்டு, அந்த மாங்கல்ய கிட், அப்புறம் சாக்லேட்ஸு, அப்புறம் வால்நட், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் வேறு அங்கே நடந்துகிட்டு இருந்தது. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.